கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 26 வரைக்கும் வாசிக்கலாம். என் சகோதரரே, ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால், அண்டர்லைன் வேர்டு, ஒவ்வொரு வேர்டையும் கவனிங்க. கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு வாட் யூஸ்? அவனுக்கு பிரயோஜனம் என்ன? என்ன சொல்றாரு? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு, அண்டர்லைன் வேர்டு, விசுவாசம் இருக்குன்னு சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால், அண்டர்லைன் வேர்டு. இந்த ரெண்டுமே திரும்ப திரும்ப அந்த யாக்கோபு பயன்படுத்திட்டே வருவார். இந்த ரெண்டு வேர்டை, எந்த வேர்டை? விசுவாசம் அப்புறம் கிரியை. திரும்ப திரும்ப அந்த 14 இருந்து கடைசி வரைக்கும் பிடிப்பாரு. 14 இருந்து 26 வரைக்கும் அதை கொண்டு வருவார். கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அப்ப என்ன சொல்ல வராரு? விசுவாசம் இருந்தும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால், சொல்லுங்க, விசுவாசம் இருந்தும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால், கிரியைகள் இருந்தும் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் சொல்லல, விசுவாசம் இருந்தும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் என்ன யூஸ்? அப்படி கேட்டுட்டு 15 ஒரு சின்ன உதாரணத்தையும் வைக்கிறாரு. உதாரணத்தை அதை காமிக்கிறாரு. முன்னாடி 14 சொன்ன அந்த வசனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. வாசிக்கலாம். 15. ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது ட்ரெஸ் இல்ல, உடுத்திக்கிறதுக்கு ஆடை இல்ல, உடை இல்ல, ட்ரெஸ் இல்ல, துணி இல்ல, வஸ்திரம் இல்லாமலும் அனுதின உணவு, ஆகாரம், போஜனம், சாப்பாடு இல்லாமலும் இருக்கும் போது, அண்டர்லைன், இருக்கும் போது, கவனிங்க. 15ஆம் வசனத்துல ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், ஒரு விசுவாசி, வச்சுக்கோங்களேன், அன்னன்னைக்கு 3 வேளைக்கு தேவைப்படுகிற சாப்பாடு இல்லாம இருக்கும்போது, நம்பர் 1, தன் உடம்ப மறைக்கிறதுக்கு, தன் மானத்தை மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம இருக்கும் போது, இந்த ரெண்டுமே என்ன தேவை? மஸ்ட் நீட், அத்தியாவசிய தேவை. அதிலும் அவசர தேவை. அவசர தேவை. அப்படி இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா, அத்தியாவசிய தேவை சந்திக்கப்படாதவங்க என்ன குரூப்ல வர்றாங்க? தரித்திரர், தரித்திரம். அப்ப இத ஷார்ட் பண்ற மாதிரி, இதான் அந்த பைபிளை மெடிடேட் பண்றது. இதை அப்படி சுருக்கிற பாருங்க. ஒரு விசுவாசி தரித்திரமா இருக்கும்போது, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாம இருக்கும்போது, தரித்திரத்துல இருக்கும்போது, அதான் 15ஆம் வசனம். 16 என்ன பேசுறாரு கவனிங்க. இவைகள் இருக்கிற, அண்டர்லைன், ப்ராக்கெட், இவைகள் இருக்கிற உங்களில் ஒருவன், எவைகள் இருக்கிற, நல்லா 3 தரமும் சாப்பாடு, உடுத்திக்க அனுதினமும் நல்ல ட்ரெஸ், கோட்டு, இவைகள் இருக்கிற உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள்
சமாதானத்தோடே போங்கள். நீங்க எப்படி போகணுமா? நிம்மதியா சந்தோஷமா சுகபோகமா இருக்கிற ஒரு ஆளு இது இல்லாத ஆளை பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க சமாதானத்தோட போங்க. சரி, அப்புறம் குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள். குளிர் காயறதுக்கு என்ன வேணும்? சரி, அப்புறம் அந்த டாபிக்ல வாங்க. 15 என்ன சொன்னாரு? ட்ரெஸ் வேணும்ல. ட்ரெஸ்ஸை தாண்டி தானே நெருப்பு நமக்கு வேணும். ட்ரெஸ் வேணும்ல. பொத்திக்க போர் வேண்டாமா? பொத்திக்க உடம்ப பொத்திக்க துணி வேண்டாமா? குளிர் காய்றதுக்கு. குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள். என்ன சொல்றாரு? போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆளு, இது எல்லாம் இருக்கிற அந்த ஆளை பார்த்து நீங்க குளிர் காய்ந்து இளைப்பாருங்கள். இதுவரைக்கும் அருமையான உபதேசம், கரெக்டா இருக்கு வேர்டு. இது வரைக்கும் சமாதானத்தோட போங்க, கர்த்தர் பாத்துக்குவாரு, கர்த்தர் நம்ம செய்வாரு, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு, ஜெபிச்சுக்கலாம், நல்லதான் இருக்குங்க. இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. அடுத்து சொல்றது சூப்பரா தான் இருக்கு. என்ன சொன்னாரு? உங்களுக்கு எல்லாம் குளிர் காய்ஞ்சி நீங்க இளைப்பாருங்க, குளிர் காய்ந்து பசியாருங்க, பசியாருங்க அப்படி சொல்லிட்டு இப்ப மேட்ருக்கு வாங்க. என்ன சொல்றாரு? என்று இப்படியெல்லாம் இரக்க மனதுள்ள ஆளாய் பேசியும் உடம்புக்கு வேண்டியவைகளை, உடம்புக்கு என்ன வேணும்? சாப்பாடு, அப்புறம் துணி. துணி துணி ரொம்ப யாக்கோபு கிளியரா எழுதுறாரு, வேடு விடாம எழுதுறாரு அழகா. அவன் உடம்புக்கு என்ன வேணுமோ நீ அதை நீ தராம அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? 14க்கு அவர் கொடுக்கிற எக்ஸாம்பிள் கரெக்டா சூட்டாது பாருங்க. விசுவாசம் உனக்கு இருக்கு, ஆனா என்ன இல்ல? என்ன இல்ல? கிரியை இல்லை, கிரியை இல்லை. அப்ப இவரு இங்க கிரியைங்கிறது என்னது, என்ன சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். யாக்கோப்பு கிரியைகள் இல்லாமல் அப்படி சொன்னார் இல்லையா 14ல. அதுக்கு என்ன கிரியைன்ட்டு இங்க சொல்றாரு. இது என்ன கிரியை? நற்கிரியை, இரக்கமுள்ள ஒரு கிரியை, தயவுள்ள ஒரு கிரியை, சரியா? உதவுகிற ஒரு மனப்பான்மை, உதவும் நற்கிரியை சொல்லிக்கலாமா? அப்ப கிரியை சொல்றது என்னது? நற்கிரியை. தரித்திரமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது, கொடுக்கிற ஒரு கிரியை, செயல். அது வரைக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனா எதுல நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டோம் அப்படின்னா, விசுவாசம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அங்கதான் நம்ம திசை திரும்பி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்கதான் மாறிட்டோம். 15 ஆண்டு பேசுவாரு, அப்படி காவீங்க. சரி, 17 என்ன சொல்றாரு? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தன்னிலே தானே அந்த விசுவாசம் செத்ததாயிருக்கும். விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனாயிருப்பானால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? 14. இப்ப என்ன சொல்றாரு 17ல? அந்த விசுவாசம் செத்ததாயிருக்கும், அவனுக்கு யூஸ் இல்ல, ஏன்னா விசுவாசம் செத்ததாயிருக்கும். 17ல முடிக்கிறாரு. 18 என்ன சொல்றாரு? ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு,
எனக்கோ கிரியைகள் உண்டு. அதாவது உனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு இறக்க குணம் இருக்கு. சொல்லுங்க. உன்கிட்ட ஃபெய்த் இருக்கு, எனக்கு 4 பேருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கு. ஓ விசுவாசத்தை நீ காமி, ஏன் குணத்தை நான் காமிக்கிறேன். அப்படி சொல்லுவான் அல்லவோ? முக்கியமான வார்த்தை அது. பிரிச்சு பேசுறாரு. என்ன சொல்றாரு? காண்பிப்பான் என்பானே. அந்த வசனம் அப்படிதான் வரும். ஓ விசுவாசத்தை கிரிகள் இல்லாம காமி, என்னுடைய கிரியைகளை விசுவாசம் இல்லாம நான் காமிக்கிறேன் சொல்லுவான் அல்லவோ? அப்படி சொல்ல முடியுமா? அது ஓகே ஆகுமான்னு கேட்கிறார். இப்பதான் அந்த 14 அவர் சொன்ன ஃபெய்த் என்னன்னு 19 பதிவு செய்கிறார். 19 வாசிங்க. எதுக்கு இத கொண்டு வராரு? இங்க வந்து இந்த வசனத்தை இங்க கொண்டு வராரு. எதுக்கு இத போய் நுழைக்கிறாரு? எல்லாம் பேசிட்டு வரும்போது பிசாசையை கூப்பிடுறாரு. இப்ப அவரு தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து பிசாசுகளும் நடுங்குகின்றன. ஓகே, அப்ப பிசாசுக்கள் என்ன விசுவாசிக்குது? தெய்வம் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்குது. தெய்வம் ஒருவர் உண்டு என்று நீ மாத்திரமில்ல தம்பி, பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் விசுவாசிக்கிறது. ஏன்னா அதுவும் தெய்வத்தை பார்க்கவில்லை. அசுத்த ஆவிகள், பிசாசுக்கள், செத்த மனித ஆவிகள், அது இன்னும் தெய்வத்தை பார்க்கவில்லை. ஆனா என்ன நம்புது? தெய்வம் ஒருத்தர் உண்டு என்று விசுவாசிக்குது. பிசாசுகளும் விசுவாசிக்குது, நீயும் விசுவாசிக்கிறாய். ஆனா பிசாசுகள்கிட்ட என்ன குணம் இல்ல? நற்கிரியை இல்ல. உன்னட்டையும் இல்லைன்னா who are you? பொடி வச்சு பேசுறாரு. who are you? நீ யார்? எப்பா ஓ விசுவாசம் பிசாசிட்டே இருக்கு, அப்புறம் அதை நம்ம பிசாசு சொல்றோம்? அதுக்கு என்ன இல்ல? தெய்வம் ஒருத்தர் உண்டு என்கிற விசுவாசம் இருந்தும் என்ன இல்ல? லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த அவனை கல்லறையில் வைத்திருந்தது, உடம்பை கீறிக்கொண்டிருந்தான். ஒருவனை பிசாசு பிடிச்சி தீயிலும் தண்ணிலும் விழ வச்சு கொல்ல பார்த்துச்சு. என்ன இல்ல? தெய்வம் ஒருத்தர் உண்டு என்கிற விசுவாசம் பிசாசுகள்கிட்ட இருக்கு, ஆனா தெய்வ சாயல் அதுகள்கிட்ட இல்லை. உன்னிடத்திலும் பிசாசினிடத்தில் காணப்படுகிற அதே விசுவாசம் உன்னிடத்திலும் இருக்கிறது. ஆயினும் ரோமர் 8:28 சொல்லப்பட்ட தேவ சாயல், தேவ கேரக்டர், தேவ குணம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னைய யாருக்கு பக்கத்துல உட்கார வைக்கணுங்கிறாரு. அவ்வளவு பொட்டி வச்சு ஆழமா பேசிட்டு போயிட்டாரு. உன்னை யார் பக்கத்துல உட்கார வைக்கணும்? இது தெரியாம இருக்கியே. அது செத்த பிசாசு, நீ உயிரோடு இருக்கிற பிசாசு. புரியுதுங்களா? சரி, இப்ப ஃபெய்த் ஃபெய்த் அப்படின்னு அவர் சொன்னது என்ன? ஃபெய்த்னாரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஓகே, கர்த்தர் தெய்வமாக இருக்கிறார். நமக்கு கர்த்தர் தெய்வம், இயேசு ரட்சகர். இப்படிப்பட்ட விசுவாசங்கள் இருந்தும் தெய்வ சாயல் இல்லைன்னா
இந்த விசுவாசங்களால வாட் யூஸ் அவர் கேட்கிறதா, வாட் யூஸ்? ஆமை 20 என்ன சொல்றாரு? வீணான மனுஷனே, திரும்பவும் பதிவு செய்யறாரு. 14 இருந்து 20 பதிவு செய்யறாரு. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? எப்ப நான் உங்களுக்கு நான் சொல்லித் தரணுமா என்ன? ஆமை சரி, இது வரைக்கும் இருங்க. இப்ப இதுல நம்ம டாபிக் ஆண்டவர் என்ன பேசுறான்னு கவனிப்போம். அப்ப இதுல ஃபெய்த்னு சொன்னது நமக்கு என்னன்னு தெளிவா தெரியுது. ஓகே, தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் தெய்வம், ஜீசஸ் எனக்காக மரித்தார். ஓகே, இதெல்லாம் ஃபெய்த். தெய்வம் ஒருத்தர் உண்டு என்று நம்மை சொல்ல வைக்கிற, இங்கதான் அந்த வெளிச்சம் தேவைப்படுது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் தான் தெய்வம், ஜீசஸ் சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்மை சொல்ல வைக்கிற விசுவாசம். தெய்வம் ஒருத்தர் உண்டு என்று பிசாசுகளை ஒரு விசுவாசம் சொல்ல வைக்குது. எது செய்ய வைக்குது? ஒரு விசுவாசம் சொல்ல வைக்குது. பிசாசா சொல்ல, எது சொல்ல வைக்குது? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வருது வசனம், எபிரேயர் 11. அப்ப தெய்வம் ஒருத்தர் உண்டு என்று சொல்ல வைக்கிற ஒரு விசுவாசம் உன்னிடத்துல, நம்மிடத்துல இருக்கிறது வேற. அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட ஃபெய்த் நம்மகிட்ட இருக்கிறது என்பது வேற. அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. எப்படி ஒருத்தர்? அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை என்று நம்மை சொல்ல வைக்கிற விசுவாசம் வேற. கவனிங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்மை சொல்ல வைக்கிற புரிதல், நம்மளை சொல்ல வைக்கிற வெளிச்சம், நம்மளை சொல்ல வைக்கிற ஃபெய்த் வேற. கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை என்று ஒரு மனுஷனை சொல்ல வைக்கிற விசுவாசம், புரிதல், வெளிச்சம் வேற. ஆனா ரெண்டுமே விசுவாசம் இல்லாம செய்ய முடியாது. கிளியர்? ரெண்டையுமே ஒரு மனுஷன் சொல்றதுக்கு என்ன வேணும்? ஒரு புரிதல் வேணும். கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, அதை வச்சு சொல்றாங்க இல்லைன்ட்டு. கடவுள் இருக்கிறாருங்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, அதை வச்சு அவங்க இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே என்ன வேண்டி இருக்கு? ஒரு புரிதல் வேண்டி இருக்கு. ஆனா ரெண்டு புரிதலும் ஒண்ணு கிடையாது. ரெண்டு பேருக்குமே புரிதல் தேவைப்படுது, ரெண்டு பேருமே சொல்றதுக்கு விசுவாசம் தேவைப்படுது. ஆனா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இது கிளியரா? நம்பர் 2, அப்படியே கர்த்தர் தெய்வம் என்று நம்மை சொல்ல வைக்கிற விசுவாசம் வேறு, அந்த புரிதலே வேறு. அதெல்லாம் அவர் தெய்வமே இல்லைங்க அப்படின்னு அவரை மறுக்க வைக்கிற விசுவாசம், புரிதல் வேறு. எப்படி தெய்வம் இருக்கிறார், தெய்வம் இல்லை, அது வேறையோ, அதே மாதிரியே கர்த்தர் கடவுள்ங்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், கர்த்தர் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். ரெண்டுக்குமே விசுவாசம் வேணும். ஆனா ரெண்டு ஒண்ணும் கிடையாது. விசுவாசம் இல்லாம ரெண்டையும் சொல்லவும் முடியாது. ஆனா ரெண்டு ஒண்ணும் கிடையாது. கிளியர்? நம்பர் 2. இப்ப நம்பர் 3 இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றோம். ஏன் இந்த 2 பாயிண்ட் ஆண்டவர் சொன்னார்னா, 3ஆம் பாயிண்ட் அப்பதான் புரியும். 3ஆம் பாயிண்ட் புரிஞ்சாதான் யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 14-26 நீங்க பிரிக்க முடியும். 3ஆம் பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இந்த பேசேஜ எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரிதான் உபதேசிக்கப்படுது. இந்த பகுதியை எடுத்து இது வேற மாதிரிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த பாயிண்ட முதல்ல கொண்டு வரேன். ஓகே, நம்பர் 3, அப்படியே கர்த்தரை தெய்வமாக வணங்க வைக்கிற விசுவாசம் வேறு. ஓகே, நம்பர் 3, கர்த்தரின் சித்தத்தை செய்ய வைக்கிற விசுவாசம் இருக்கிறது என்பது வேறு.
கர்த்தரை தெய்வமாக நம்மை வணங்க வைக்கிற விசுவாசம் வேறு. இதான் பாயிண்ட். கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை, கர்த்தருக்கு பிடித்த விஷயங்களை நம்மை செய்ய வைக்கிற, நமக்குள் நடப்பிக்கிற விசுவாசம் வேறு. கர்த்தரை கடவுளாக, இயேசுவை இரட்சகராக நம்மை வணங்க வைக்கிற, கும்பிட வைக்கிற விசுவாசம் வேறு. ரெண்டுமே வேற வேற விசுவாசம். நம்ம என்ன நினைச்சு பிரசங்கம் பண்றோம்னா, கர்த்தரை தெய்வமா வணங்க வைக்கிற இந்த விசுவாசம் தான் கர்த்தரின் சித்தத்தை செய்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். தட்ஸ் த ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம். கிறிஸ்தவம் பண்ணி இருக்கிற தவறு, அங்கதான் தவறு பண்ணிருக்கு. ரெண்டு ஒண்ணு கிடையாது. இதுதான் என் செடின்ட்டு, இதுதான் என் செடின்ட்டு கொடி ஒத்துக்கிறது வேற. செடி கேட்ட கனிகளை கொடி கொடுக்கிறது என்பது வேற. ரெண்டுமே வேற. புரியுதுங்களா? ரெண்டு விசுவாசம் இருக்கு, ரெண்டுமே வேற. ரெண்டுமே விசுவாசத்தினால செய்யப்படுது. விசுவாசம் இல்லாம எது செய்யப்படுகிறது இல்லைங்க. ஓகே, அப்ப கர்த்தரை தெய்வமா வணங்க வைக்கிற விசுவாசம் வேறு, கர்த்தரின் சித்தத்தை செய்விக்கிற விசுவாசம் வேறு. ஓகே, கர்த்தரின் சித்தத்தை செய்ய வைக்கிற, ஆவியின் கனிகளை தர வைக்கிற விசுவாசம் இருக்கிறவனிடத்தில் நிச்சயமா கர்த்தரை தெய்வமாக வணங்க வைக்கிற விசுவாசம் இருக்கும், இருந்தே தீரும். கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை பவுல் நடப்பிக்கிறார்னா அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த விசுவாசம் இருக்கிற அந்த பவுல்கிட்ட கர்த்தரை தெய்வமாக வணங்குற விசுவாசமும் இருந்திருக்கு, இருந்துதான் ஆகணும். ஆமென். ஆனா கர்த்தரை தெய்வமா வணங்க வைக்கிற விசுவாசம் இருக்கிறவனிடத்தில் கர்த்தரின் சித்தத்தை செய்ய வைக்கிற விசுவாசம் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. உத்தரவாதம் கிடையாது. இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதத்தான் அங்க சத்தம் போறாரு யாக்கோபு. எப்பா, கர்த்தரை கடவுள் சொல்ல வைக்கிற விசுவாசம் உன்கிட்ட இருக்கு, ஆனா கர்த்தரின் சித்தத்தை செய்ய வைக்கிற விசுவாசம் உன்கிட்ட இல்லையப்பா, இல்லையப்பா. இது எப்ப உங்களுக்கு விளங்கும் அப்படின்னா, விசுவாசம்தான் நம்மை ஒன்றை செய்ய வைக்கிறது என்பது விளங்கணும். நம்பர் 2, ஒரே ஒரு விசுவாசம் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது இல்ல, அந்தந்த விசுவாசம் அந்தந்த காரியங்களை செய்ய வைக்குது. நம்பர் 2, இது புரிஞ்சாதான் இந்த இடத்த நீங்க பார்க்க முடியும். அது கேட்ட விசுவாசம் அதுக்குரிய கிரியைகளை செய்ய வைக்குது. ஒரே விசுவாசம் எல்லாத்தையும் செய்ய வைக்காது. ஒரே புரிதல் எல்லாத்தையும் செய்யாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு புரிதல் இருக்கு, அதுதான் செய்ய வைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாமின் இடத்திலும் ராகாபின் இடத்திலும் இந்த ரெண்டு விசுவாசம் இருந்தது. கவனிங்க, 21 வாசிங்க, 25 வாசிங்க. யாக்கோபு 2, 21, 25. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். என்ன சொல்றாரு? ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்துல கிடத்துறாரு. இது என்னது? கிரியை. கரெக்டா? என்ன சொல்ல போனா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற குணம். இப்ப ஆபிரகாம்கிட்ட கிரியை, தேவனுக்கு ஏற்ற கிரியை இருந்துச்சு. ஓகே, அந்த கிரியைக்கு ஒரு விசுவாசம் ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், மரணத்திலிருந்து எழுப்ப அவரால் முடியும். இந்த
புரிதல்கள், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஃபெய்த், கர்த்தரை பற்றிய இந்த விசுவாசம் ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் கிடக்க வைக்க நடத்தினது. அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்த ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் தெய்வம் என்கிற விசுவாசம் டிஃபால்ட்டா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் தெய்வம் என்கிற விசுவாசத்தை வச்சுக்கிட்டு ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்யல. அது எபிரேயர் 11 தெளிவா இருக்கு. இந்த விசுவாசத்தை செய்யல. கர்த்தர் தெய்வம் என்கிற விசுவாசம் ஹெல்ப் பண்ணுச்சு, ஆனா அது முழுமையா அதை செய்யல. அதுக்கு வேறொரு புரிதல் ஆபிரகாம நடத்துச்சு. அந்த புரிதல் எபிரேயர் 11 ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிளியர்? அப்ப ஆபிரகாம் கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான், அவன் எப்படி அந்த கிரியையில செஞ்சாங்கிறதா ரகசியம். அங்க 2 விசுவாசம் ஆபரேட் ஆயிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தரை கடவுள் கும்பிடுறீங்க சிஸ்டர், நீங்க நற்கிரியில எப்படி செய்ய முடியுங்கிறேன் நான். இந்த விசுவாசம் கும்பிடத்தான் செய்யும், கும்பிடத்தான் நமக்கு உதவி செய்யும். எப்படி கிரியை நடப்பிக்க உதவி செய்யும்? அதுக்கு ஒரு புரிதல் வேணுமே. ஆவியின் கனிகள் எப்படி சும்மா வெளிப்படும்? அதுக்கு ஒரு புரிதல் வேணுமே, அதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுமே, அதுக்குன்னு தனியா விசுவாசம் இருக்கே, அது உள்ள ஃபார்ம் ஆகணுமே. கர்த்தரை வணங்க வைக்கிற கிரியைக்கு தேவையான விசுவாசம் வேற, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம நடப்பிக்கிற விசுவாசம் வேறங்கிற. 2 வேற, ஒண்ணு கிடையாது. அந்த விசுவாசத்தை செய்யாது. ஆமென். ராகாப் பாருங்க 25. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள், நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அங்கே ஒரு கிரியை காமிக்கிறாரு. அப்ப ராகாப்ட ஒரு வேசி, ராகாப் என்கிற வேசியின் இடத்துல ஒரு கிரியை காணப்படுது. அது தேவனுக்கேற்ற கிரியா இருக்கு. இந்த கிரியை எப்படி வந்துச்சு? கர்த்தர் தெய்வம் நம்புறா, அவரு இந்த பட்டணத்தை பிடிக்க போறாரு நம்புறா, அவரோட பெரியாள் யாரும் கிடையாது நம்புறா. அப்ப ராகாப் கர்த்தரோட சேர்ந்துக்கிறார். இந்த ஃபெய்த் இந்த வேலையை செய்ய வச்சுச்சு அவளை. ஆமே. அப்ப கிரியைனா அதுக்கான ஒரு விசுவாசம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தனி புரிதல்கள் இருக்கு. அது நம்ம இடத்துல ஃபார்ம் ஆகும் போது, அந்த வெளிச்சம் நமக்குள்ள உதிக்கும் போது நம்மால் தேவனுக்கேற்ற கிரியைகளை கண்டிப்பா செய்ய முடியும். இப்படித்தான் உபதேசிக்கணும். நீங்க கும்பிடுறத வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முடியாது. இது வேற, அது வேற. இதை வச்சு என்ன சொல்லணும்? நீங்க கிரியை உங்ககிட்ட இல்ல, நீங்க கும்பிடுறது வேஸ்ட். இப்படிதான் பேசுவாங்க. நீங்க கும்பிடுறது வேஸ்ட். நீங்க கும்பிட்டு என்ன செய்ய? உங்களோட கிரியை இல்லையே. அவர் அப்படி பேசல. கும்பிட்டா மட்டும் பத்தாது, கர்த்தரை நற்கிரிய வேணும். இதையும் அதையும் முடிச்சு போட்டு கடைசியில் அவங்கள கும்பிட விடாம வெளியே அனுப்பிடுறது. இது வேற, அது வேற. தனித்தனியான விசுவாசம் சொன்னாதான் அடுத்து கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொள்கிறதுக்கு தேவைப்படுகிற பிரசங்கங்கள் வேற, கர்த்தருடைய சித்தத்தை நம்மளை செய்ய வைக்கிறதுக்கு தேவைப்படுகிற போதனைகள் பிரசங்கங்கள் வேற. இங்க இதை மட்டும் சொல்லிட்டு அதை சொல்லாம இதை செய்யுங்கன்னா எப்படி செய்ய முடியும்? முடியாதுல்ல. அதுக்கு உங்களுக்கு அந்த லா தெரியணும்ல, சோல் ஃபங்க்ஷன் தெரியணும்ல, ஃபெய்த் ஆபரேட் பண்ணுன்னு தெரியணும்ல, ஃபெய்த் தான் நம்மளை இயக்குதுன்னு தெரியணும்ல, ஒரே ஃபெய்த் எல்லாத்தையும் இயக்காதுன்னு தெரியணும்ல. இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால என்ன ஆச்சு? அப்ப நம்ம கும்பிட்டு பிரயோஜனம் இல்லையா? எதுக்கு சர்ச்சுக்கு போவாங்க? நம்ம பேசாம பாலசில ஏறிட்டு போயிடுவோம். புரியுதுங்களா என்ன பிரச்சனை வருதுன்ட்டு? ரெண்டுமே பிரச்சனையை உண்டு பண்ணணும், கவனமா இருக்கணும். ஆமே. ஓகே. 14 இருந்து 16 வரைக்கும் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த 14, 15, 16 வாச்சம் இல்லையா?
ஒருத்தன் அன்னம் வஸ்திரம் இல்லாம இருந்தான், நீ என்னடனா நல்லா வாய்கிழிய பேசிட்டு அப்படியே வெறுங்கையை அனுப்புறேப்பா அப்படின்னா என்ன அங்க சொல்ல வந்தாரு அப்படின்னா, கர்த்தரை தெய்வமா வழங்குற அந்த விசுவாசம் ஒன்று இருக்குப்பா, ஆனா கர்த்தத்தின் செய்ய வைக்கிற விசுவாசம் ஒன்று இல்லப்பா. இங்க பாரு, கர்த்தரின் சித்தத்தை செய்ய வைக்கிற விசுவாசம் ஒன்று இல்லாம இருந்து கர்த்தரை தெய்வமா வணங்க வைக்கிற விசுவாசம் இருந்து என்னப்பா யூஸ்? திரும்ப சொல்றேன், கர்த்தரின் கிரியைகளை நடப்பிக்க வைக்கிற ஃபெய்த், புரிதல், வெளிச்சம் உங்கள்கிட்ட இல்லாம இருந்து வெறுமனே கர்த்தரை கடவுள் கடவுள் சொல்ல வைக்கிற விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்து என்ன யூஸ்? இதுதான் இட் இஸ் ஈக்குவல் டு கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். இந்த விசுவாசம் இல்லாம அந்த விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசத்துக்கு மதிப்பில்லை, அது செத்தது. அது செத்தது. நீ கர்த்தரை கடவுள்னு சொல்ற பத்தியா, அந்த விசுவாசம் செத்ததுப்பா. உனக்கு இந்த விசுவாசம் தான்ப்பா முழுமை அடையும். அந்த முழுமை அடைகிறது தான் இதுல எழுதியிருக்கிறாரு பாருங்க, 21:22 வாசிங்க. அந்த விசுவாசம் முழுமை அடையுது பாருங்க. சாரி, 23 வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. நல்லா கவனிங்க, கர்த்தரை ஆபிரகாம் கடவுள் கும்பிட வைக்கிற விசுவாசம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய காரியங்களை சரின்ட்டு கீழ்ப்படிந்து செய்ய வைக்கிற விசுவாசம் இருக்கும் போதுதான் வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அங்கதான் விசுவாசம் முழுமை அடையுது. அவனுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு முழுமை இருக்கு. இவன் கும்பிடுறான், கிரியைகள் அவன்கிட்ட இருக்கு, கும்பிடவும் செய்யறான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் செய்யறான். அப்ப முழுமையுள்ள விசுவாச வாழ்க்கை வாழ்றான். இல்லைன்னா பாதி தான் இருக்கு, பாதி இல்ல. பாதி இருந்து பாதி இல்லைன்னா செத்த விசுவாசம். கிளியரா? அப்ப ரெண்டு விசுவாசம், ரெண்டு விதமான காரியம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் அப்படின்னா கிறிஸ்தவம் புரிஞ்சிருக்கிறது வேற, பட் யாக்கோபு சொல்றது வேற. நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது, இப்படி புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல, எப்படி புரிஞ்சுக்கணும்? தேவனுடைய சித்தத்தை நம்மளை நடப்பிக்க வைக்கிற புரிதல், வெளிச்சம், விசுவாசம் இல்லாம இருந்துகிட்டு வெறுமனே கர்த்தரை கடவுள் கடவுள் நம்மளை கும்பிட வைக்கிற விசுவாசம் இருந்தா இந்த விசுவாசம் செத்தது. பாதி விசுவாசம் செத்தது. இந்த விசுவாசம் வந்தாதான் முழுமை, இல்லைன்னா அது ஒரு அறகுறை. ஆமே. பெரும்பாலும் எல்லாட்டும் என்ன விசுவாசம் வந்துடும்? விசுவாசியில் ஆனவங்களுக்கு கர்த்தர் கடவுளுங்க, ஆனா என்ன விசுவாசம் இல்ல, அது இல்ல. ஏன் இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டுமே வேற வேறன்னு நம்ம புரியுது. அந்த புரிதல் நம்மகிட்ட இல்ல. அந்த விசுவாசத்தை உருவாக்குகிற பாடங்கள், போதனைகள், சப்ஜெக்டுகள் உபதேசிக்கப்படவில்லை. அதனால இந்த இடம் பிளாக்கா கிடக்கு, இந்த இடம் ஓப்பன்ல இருக்கு. ஆமேன் ஆமேன் சொல்லலாமா? ஓகே, நேரமாயிட்டது, முடிக்க முடியல. கர்த்தர் நல்லவர். அப்ப ரொம்ப கிளியரா போயிருக்கும். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் இப்படி சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெரி கிளியர், ரொம்ப கிளியரா இருக்கு. ஒவ்வொரு விசுவாசமும் தன்னிலே கிரியைகள் உள்ளது. அடுத்த டாபிக். ஒவ்வொரு விசுவாசமும் தன்னிலே தனக்கேற்ற கிரியைகளை கொண்டுள்ளது. தட் மீன்ஸ் கர்த்தரை தெய்வம் அப்படின்னு நம்ம நம்ப வைக்கிற விசுவாசம் அவரை கும்பிட வைக்கிற கிரியை செய்யுது, அந்த வேலை செய்யுது. ஓகே, அப்ப கர்த்தரை தெய்வம் அப்படிங்கிற விசுவாசம் சும்மா இல்ல, தனக்குள்ள ஒரு கிரியை வச்சிருக்குது, அதை வெளிப்படுத்துது. அதே மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த விசுவாசம் நம்மளை சும்மா வச்சிருக்காது, நம்மளை கீழ்ப்படிய வைக்கும், நம்மளை செயல்பட வைக்கும். ஆபிரகாம் போல ராகா போல கிரியைகளை நடப்பிக்க வைக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே விசுவாசம் தனக்குள்ள இருக்கிற கிரியைகளை ஆபிரகாம்கிட்ட, நோவாட்ட, ஏனோக்கிட்ட, மோசேட்ட, யோசேப்பிட்ட, யாக்கோப்பிட்ட வெளிப்படுத்தி இருக்கு. அதெல்லாம் பதிவாயிருக்கு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே நோவா, இப்படியேதான் வருவாங்க. அப்ப நோவா இல்ல, விசுவாசத்தினாலே நோவா.
அப்ப விசுவாசம் எந்த விசுவாசம் தனக்குள்ள எந்த கிரியை வச்சிருக்கிறோ அந்த விசுவாசம் உள்ள ஆள்கிட்ட அந்த கிரியை வெளிப்படுத்தப்படும். அப்ப ஒவ்வொரு விசுவாசமும் தன்னில் கிரியைகள் உள்ளது. அப்ப கிரி இல்லாத விசுவாசம்னா கிரியிலே இல்லாத விசுவாசம் எதுவுமே கிடையாது. எல்லா விசுவாசத்துல என்ன இருக்கு? கிரியை இருக்கு. கிரியை இல்லாத விசுவாசமே இல்லை. இதுவே பெரிய சத்தியம், மறைக்கப்பட்ட சத்தியம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் ஒன்றுமே இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், என்ன சொல்ல முடியாது. அத கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், இல்ல சொல்ல முடியாது. முதல்ல பார்த்தோம். அப்ப எந்த ஒரு விசுவாசத்துல என்ன இருக்கு? கிரியை இருக்கு. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது யாக்கோபு இப்படி சொல்றாரு, அப்பெல்லாம் இதான் விஷயம். செய்ய வைக்கிற விசுவாசம் இல்ல, கும்பிட வைக்கிற விசுவாசம் இருக்கு. செய்ய வைக்கிற விசுவாசம் இல்லாம கும்பிட வைக்கிற விசுவாசம் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? செத்ததுப்பா. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குப்பா. இது எப்படி கோர்க்கிறார் பாருங்க. ஆவி இல்லாத சரீரம் எதுக்கு ஒப்பானது? சரீரம் இருக்கு, ஆவி இல்ல அப்படின்னா சரீரங்கிறது கர்த்தரை தெய்வமா கும்பிட வைக்கிற விசுவாசம். வெளியே போயிட்டு ஆவிங்கிறது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வைக்கிற விசுவாசம். செத்ததுப்பா அப்படி சொல்லி அதை முடிக்கிறார். ஆமென்.